ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நூக்கலை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். பெரும்பாலும் நம்ம நூக்கலை வச்சு சாம்பார் குருமா தான் பண்ணுவோம். ஒரு வாட்டி நீங்கள் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பொரியல் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 300 கிராம் நூக்கலை தோலை சீவிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இளம் நூக்கலாக சேர்த்துக்கோங்க. முத்தின நூக்கல் தான் நார் இருக்கும், பொரியலுக்கு நல்லா இருக்காது. பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. காயிலே நல்லா தண்ணி விடும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த காயை வேக விடுங்க. இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பத்து தேங்காவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கான காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா தான். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு ஓட்டி தேங்காவை திருகுனா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மூடியை திறந்து காயை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி வற்றி தீய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. காயை ஒரு கிளறி விட்டுக்கோங்க. காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து காயோட ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக, அதுவும் ரொம்ப ஈஸியாக நூக்கல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.